ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி மொறுமொறுன்னு ரவா தோசை வீட்டிலையே எவ்வளோ சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் ரவை எடுத்துக்கோங்க. 100 கிராம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் மைதா சேர்க்கலாம், இல்லைன்னா கோதுமை மாவு. மைதா வேண்டாங்கிறவங்க கோதுமை 50 கிராம். அடுத்தது அரை டீஸ்பூன் உப்பு. தண்ணி ஊற்றி முதல்ல இதை நல்லா ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இன்னும் 1 கப்பு தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. முந்திரி சேர்க்குறது ஆப்ஷனல், முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு தோசை தவா ஃப்ளாட்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நல்ல உதிரியாக வெங்காயத்தை தூவி விட்டு நல்லா அப்படி எடுத்து ஊற்றி மொறுன்னு திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான ஆனியன் ரவா ரெடி. ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி மொறுமொறுன்னு ரவா தோசை வீட்டிலையே எவ்வளோ சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் ரவை எடுத்துக்கோங்க. 100 கிராம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் மைதா சேர்க்கலாம், இல்லைன்னா கோதுமை மாவு. மைதா வேண்டாங்கிறவங்க கோதுமை 50 கிராம். அடுத்தது அரை டீஸ்பூன் உப்பு. தண்ணி ஊற்றி முதல்ல இதை நல்லா ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இன்னும் 1 கப்பு தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. முந்திரி சேர்க்குறது ஆப்ஷனல், முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு தோசை தவா ஃப்ளாட்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நல்ல உதிரியாக வெங்காயத்தை தூவி விட்டு நல்லா அப்படி எடுத்து ஊற்றி மொறுன்னு திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான ஆனியன் ரவா ரெடி.